செய்த சர்வ வல்லவரே, என்னையல் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றேன். நாளைய தினத்திலிருந்து விசுவாசத்தோட சொல்லுங்க, மகிழ்க எதிரே எனக்கு ஓர். இந்த 21 நாள் ஜெபத்துல ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையல் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றேன். வலது கையை உயர்த்தி மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவா, மிக மிக நல்லவா, என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவா, மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தலாமா? ஒரு இடத்துல எப்போ கொடி ஏற்றுவாங்க அப்படின்னா, ஜெயம் உண்டான பிறகுதான் யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கொடி ஏற்றுவாங்க. அப்படிதான் யார் ஜெயிக்கிறாங்களோ, இந்திய தேசம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகுதான் கொடி ஏற்றினாங்க. அப்புறம் அந்த குடியரசு தினத்தில் முழுமையாக அது அங்கீகரிக்கப்பட்டது. முதல் செப்டம்பர் 15, அப்புறம் ஜனவரி 26 குடியரசு தினத்தில் தான் டிக்ளேர் ஆகுது. அப்போ ஜெயிச்ச பிறகுதான் எப்பயுமே வெற்றி பெற்றவர்கள் கொடியேற்றுவாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றும். வரப்பைய கொடியேற்றிடுவார். காரணம் நாம் தோற்க போவது இல்லை. அவர் எப்படி தாம் சொன்னபடியே அவர் ஜெயித்தெழுந்தாரோ, தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தாரோ, சாவையும் பேயும் நோயையும் பிசாசையும் சகல அதிகாரத்தையும் அவர் ஜெயித்து, அவர் எப்படி ஜெயித்தாரோ அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை தோற்று போகும்படி அல்ல, ஜெயிக்கும்படி விரும்புகிற தேவன். ஆமென். அதனாலதான் வசனம் எப்படி இருக்குன்னா, அவன் வரப்பையே ஆவியானவர் கொடியேற்றினார். உனக்கு தோல்வி இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காகவே கர்த்தர் செஞ்சிட்டார். அவன் முதல் சனத்தை மாத்திரம் திரும்ப பாடி சாதிச்சுட்டு, கர்த்தர் நல்லவர், வெல்லும் பொழுது சத்துரம் வரும் பொழுது அவன் தேவ ஆவியானக்காய் கொடியேற்றி இதுவரை உதவி செய்தவரே. இந்த 21 நாள் ஜெபத்திலையும் இந்த வருஷம் 2 டேர்ம் 21 நாள் ஜெபத்தில் உதவி செஞ்சார் இல்லையா? இந்த ஃபைனல் டேர்ம்லையும் 21 நாள் ஜெபத்திலையும் அவர் உதவி செய்வார். இதுவரை உதவி செய்த எபினேசரே, அவனை இனியும் எங்களுக்கு இந்த 21 நாள் ஜெபத்தில் உதவி செய்வீங்க. விசுவாசத்தோட சொல்லி பாடுவீங்கன்னா, எஸ் வெல்லும் சத்ரு